Hello friends, welcome back to our channel. In today's video, we are going to learn some questions using what. இந்த questions வந்து நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Let's begin the class. இன்னைக்கு நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து சில பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த பேசிக் வீடியோஸை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிருக்கும், ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஒருத்தவங்களுக்கு ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ உனக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ கேட்குறதுக்கு, உங்களை எந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு வி கேன் யூஸ் வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஜாப் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இதை. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து கோட்ஸ் மீன்ஸ் நிறையா தத்துவங்கள்லாம் இருக்கும்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கும். நம்மளே பேசும்போது நிறைய தத்துவங்கள் சொல்லி தான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு சிலருக்கு சில தத்துவம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அது எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து வாட் இஸ் யுவர் நேம். இதை வந்து நீங்கள் யாராவது தெரியாதவங்க அல்ல புதுசாக பழகிறவங்க கிட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய மூவிஸ் வந்து இப்போ இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு த்ரில்லர் மூவி பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப ஆக்ஷன் மூவிஸ் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி அதில் ஃபேவரட்டான மூவி என்னது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணுன்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஸ் அபவுட் ஹாபி. ஹாபினா என்ன? பொழுதுபோக்கு தான் நம்ம வந்து ஹாபின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிடிக்கும். சிலருக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், சிலருக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு ஸ்டோரி கேட்கறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பாட்டு கேட்கறது பிடிக்கும். பாட்டுலேயே மெலோடி சாங் சில பேருக்கு பிடிக்கும், சிலருக்கு நல்ல குத்து பாட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் யோர் ஹாபி அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து உங்கள் வேலை எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு இப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கேட்குறதுக்கு வி கேன் யூஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் கிடையாது, இட்ஸ் வாட்ஸ்அப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் ஒர்க். இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம் என்னன்னா, என்ன வேலை பார்க்குற. இப்போ ஏதாவது நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கே நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்க சொல்லியிருப்பீங்க உங்கள் பசங்களை, ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன வேலையை பார்க்காம வேறு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வாட் இஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து வாட் ஒர்க் யூ ஆர் டூயிங். இந்த கொஸ்டின் வந்து நம்ம எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயோ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் போத் ஆஃப் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வந்து சில பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பொருள் வந்து விற்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா வாட் ப்ராடக்ட் யூ ஆர் செல்லிங் அப்படின்னு கேட்கலாம், அல்லது வாட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூ ஆர் செல்லிங். இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து வாட் யூ ஆர் டூயிங். அதாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் சிலரோட நட்சத்திரம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நட்சத்திரம், ராசி பலன், ராசி நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, நட்சத்திரத்துக்கு எப்படி சொல்லலாம்னா வாட் இஸ் யோர் ஸ்டார். நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் யோர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் இனிமேல் கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு சிலருக்கு காஃபி குடிக்க பிடிக்கும், சிலருக்கு டீ குடிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா வாட் யூ லைக் டு ஹேவ், டீ ஆர் காஃபி அப்படின்னு நம்ம கேட்கலாம். உங்களுக்கு டீ வேணுமா அல்லது காஃபி வேணுமா, எது வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வாட் டு யூ லைக் டு ஹேவ், டீ ஆர் காஃபி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர். அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னங்கிறத நம்ம இங்கிலீஷில் வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி.
அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, என்ன பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்போம்னா வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம் நம்ம. இன்டர்வியூல நம்ம இருப்போம், நிறைய பேர் இருப்பாங்க. அது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம பேசுவோம்ல, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சாப்பாடு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்கும், சிலருக்கு நிறைய பிடிக்காது. எனக்கெல்லாம் பாவக்காய் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். அப்போ உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு கேட்கறத இங்கிலீஷ்ல வாட் ஃபுட் டூ யூ ஹேட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஹேப்பன் டு யூ. இதுக்கான அர்த்தம் என்னன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறதா நம்ம இங்கிலீஷ்ல வந்து வாட் ஹேப்பன் டு யூ. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. என்னாச்சு நீ வீடியோ கண்டினியூஸாக போடவே இல்லையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு நான் சொன்னேன் என்னோட குழந்தை பிறந்திருக்கு எனக்கு, அதனால என்னால் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த லாஸ்ட் கான்சர்ட் யூ வென்ட் டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ண கச்சேரி என்ன அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். கான்செர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுற ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் வந்து கான்செர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து வாட் டைம் யூஆர் லீவிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா எப்போ கிளம்புறீங்க, எப்போ கிளம்புனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இங்கிலீஷில் வாட் டைம் யூ ஆர் லீவிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏர்லியராக என் ஃப்ரெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ அவகிட்ட நீ எப்போ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வந்த, நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 20 WH கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம். Until then, it is bye from Sujitha Karthikeyan.